வீட்ல சப்பாத்தி கொஞ்சம் அதிகமா செஞ்சிட்டாங்க. ஆனா தொட்டுக்க ஒண்ணுமே கிடையாது. அதுக்குதான் இருக்கு கடாய் பன்னீர். இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். இது ஜிம்முக்கு போறவங்களும் ட்ரை பண்ணலாம். ஆனா நான் என்ன கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டேன். நிறைய பேர் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணிருந்தீங்க ஸ்டோரி எல்லாம் போட்டு. ஆக்சுவலா என் பர்த்டே மார்ச் 16 தான். எனிவே தேங்க்யூ சோ மச் ஃபார் த விஷஸ். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் இப்படி இருப்பீங்களான்னு தெரியல. இந்த சப்பாத்தி கூட சுகரை ரோல் பண்ணி சாப்பிடுறது ஒரு தனி ஃபீல்ல லைட்டா தண்ணி சேர்த்துட்டு அதை பேஸ்டா அரைச்சிடுவோம். ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு அந்த பன்னீரை லைட்டா ஃப்ரை பண்ணாலே போதும். அது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது சப்பாத்திக்கு மட்டும் இல்ல சாப்பாடு தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக், தனியா தூள் அண்ட் சால்ட். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல சிக்கன் மட்டன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் ஆட் பண்ணிட்டு நல்லா பெரட்டி விட்டு ஆயிடும். ஒருவேளை உங்க வீட்ல சப்பாத்தி இல்லனா அப்படியே கூட சாப்பிடலாம். கூட சீக்கிரத்துல ஒரு தரமான வீடியோ வரப்போகுது. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச்.